வணக்கம். இன்னைக்கு நாம மாஸ்டெக் நிறுவனத்தோட அந்த முதல் காலாண்டு நிதிநிலை ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, Q1 FY26, அத பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நம்ம கிட்ட அவங்களோட ஏர்னிங்ஸ் கால் டிரான்ஸ்கிரிப்ட், அப்புறம் சில அனாலிசிஸ் நோட்ஸ் இருக்கு. இதிலிருந்து முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமா பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா. முதல் பார்வையில பார்க்கும்போது வருமானம், லாபம் எல்லாம் நல்லா வளர்ந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா கொஞ்சம் உள்ள போனா சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? நிச்சயமா. இப்போ டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா, போன வருஷம் இதே குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது OOY, ஒரு 13.2% ஏறி இருக்கு. இது INRல. நிகர லாபம், நெட் ப்ராஃபிட், அது இன்னும் கொஞ்சம் பெட்டர். 28.7% OOY அதிகரிச்சிருக்கு. ஓ, நல்ல வளர்ச்சி தான். ஆமா, இது மார்க்கெட் பொதுவா எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போன குவார்ட்டரோட ஒப்பிடும்போது அந்த QOQ வளர்ச்சி இருக்கு இல்லையா, ஆமா ஆமா. அது வெறும் 1% தான். ரொம்ப குறைவு. இது சில விஷயங்களை நமக்கு காட்டுது. சரி, அப்போ இந்த YOY வளர்ச்சி நல்லா இருந்தாலும் QOQ ஏன் இவ்ளோ குறைவா இருக்கு? எங்க இருந்து வளர்ச்சி வருது? எங்க சவால்கள் இருக்கு? இங்க தான் விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. UK அப்புறம் ஐரோப்பா மார்க்கெட்ஸ்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. அங்க ரெவென்யூ 26.5% YOY ஏறி இருக்கு INRல. குறிப்பா பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்டர், BFSI அப்புறம் கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல நல்லா பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்லயுமா? ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய UK கிளையண்ட் கான்ட்ராக்ட நல்ல டிஸ்கவுண்டோட ரினியூ பண்ணிருக்காங்க. அப்படியா? டிஸ்கவுண்ட் கொடுத்தும் வளர்ச்சி இருக்கா? ஆமா, அதுக்கப்புறமும் இந்த வளர்ச்சி வந்திருக்கு. சோ இது ஒரு நல்ல சைன். இது ஒரு மாதிரி லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்கான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கூட பார்க்கலாம் இல்லையா? சரி, யூரோப்பு, UK நல்லா இருக்கு. அப்போ அமெரிக்கா, அங்க என்ன நிலைமை? அங்கதான் கொஞ்சம் பிரஷர் இருக்கு. அமெரிக்காவுல வருவாய் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணா பெருசா மாறல. ம். ஆனா முந்தின குவார்ட்டரோட, அதாவது QOQ கம்பேர் பண்ணா 8.5% குறைஞ்சிருக்கு. இது USD டேர்ம்ஸ்ல. ஓ, 8.5% சரிவு. ஏன் அப்படி? முக்கியமா ரீட்டைல் அப்புறம் ஹெல்த் கேர் செக்டர்ஸ்ல கிளைண்ட்ஸ் செலவு பண்றத கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ம். டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் கம்மியா இருக்கு. புரியுது. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. அவங்களோட ஆர்டர் புக், அதாவது அடுத்த 12 மாசத்துக்கு கன்ஃபார்மான பிசினஸ், சரி. அது அமெரிக்காவுல 25% வளர்ந்திருக்கான். என்னது? வருமானம் இப்ப குறைஞ்சிருக்கு, ஆனா ஃபியூச்சர் ஆர்டர் புக் 25% அதிகமா இருக்கா? இது எப்படி? ஆமா, இது கொஞ்சம் முரணா தான் தெரியுது. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சில பெரிய டீல்ஸ் பைப்லைன்ல இருக்கு, அது க்ளோஸ் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். அதனால ஆர்டர் புக் நல்லா இருக்கு, ஃபியூச்சர்ல சரியாகும்னு ஒரு நம்பிக்கை தராங்க. ம். அப்போ அந்த ஆர்டர்ஸ் எப்போ வாங்காயா கன்வெர்ட் ஆகுங்கிறது தான் கேள்வி. எக்ஸாக்ட்லி, அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போதைக்கு இது ஒரு பாசிட்டிவ் சைன், அவ்வளவுதான். சரி. இந்த சவால்களை எல்லாம் தாண்டி எதிர்கால வளர்ச்சிக்காக அவங்க என்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்க? முக்கியமா எல்லாரும் பேசுற AI பத்தி என்ன நிலைப்பாடு? ஏஐல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. குறிப்பா ஜெனரேட்டிவ் AI. ஒரு 10 அமெரிக்க கிளையண்ட்ஸ் கூட AI ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஓகே. என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அது? மெயினா கிளையண்ட்ஸோட பழைய சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, லெகசி சிஸ்டம்ஸ், அதை மாடர்னைஸ் பண்றது, அப்புறம் டெஸ்டிங் ஆட்டோமேஷன், இதுக்கெல்லாம் AI யூஸ் பண்றாங்களாம். சரி. இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது தான். ஒரு 0.5 மில்லியன்லேருந்து 1 மில்லியன் ரேஞ்சில் இருக்கு. ஆனா இதுதான் ஃபியூச்சர் growthோட டிரைவர்னு அவங்க பார்க்கறாங்க. இது தவிர யூகேல புதுசா கிராஜுவேட்ஸ், அப்ரெண்டிஸ் எல்லாம் எடுக்கிறதா ஒரு பாயிண்ட் இருக்கு. அது காஸ்ட் குறைக்க ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறாங்க போல. ஆமா, அது ஒரு யுக்தி, செலவுகளை கட்டுப்படுத்த. சரி, இப்போ மார்ஜின்ஸ், லாப அளவு எப்படி இருக்கு? அதுல ஏதாவது அழுத்தம் இருக்கா? இருக்கு. ஆபரேட்டிங் EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னா இப்போ 15%ல இருக்கு. 15%? ஆமா, இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. யூகேல அந்த பெரிய கிளையண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தது ஒரு காரணம். ஓ, அந்த டிஸ்கவுண்ட் இங்க இம்பாக்ட் பண்ணுதா? ஆமா, அதோட அமெரிக்கால வருமானம் குறைஞ்சதும் மார்ஜின்ல பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதை சரி செய்ய முயற்சி பண்றதா மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, அவங்க கையில இருக்கிற கேஷ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போனஸ் கொடுத்தது, கொஞ்சம் கடன் அடைச்சது, இதெல்லாம் காரணமா சொல்றாங்க. அப்ப மொத்தத்துல பார்த்தா மாஸ்டெக்கோட முதல் காலாண்டு ஒரு மிக்ஸ்ட் பேக் மாதிரி இருக்கு. லாபம் நல்லா வளர்ந்திருக்கு, ஆனா வருவாய் வளர்ச்சி சீரா இல்ல. ஆமா, யூகே நல்லா தூக்கி நிறுத்துது, ஆனா அமெரிக்கா பக்கம் இன்னும் சவால்கள் இருக்கு. AI மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆர்டர் புக் நல்லா வளர்ந்திருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவா தெரியுது. ஆமா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா, ஒன்னு, யூகே கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸை ரொம்ப நம்பி இருக்கிறது. இதுல ஏதாவது பாலிசி மாறினா ரிஸ்க் இருக்கு. சரி. ரெண்டாவது, அமெரிக்கா மார்க்கெட் எப்போ எப்படி மீண்டு வரும்,
மூணாவது, அவங்க ஏஐல பண்ற முதலீடு எப்போ பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும். ஆனா மேனேஜ்மெண்ட் H2 FY26, அதாவது நிதி ஆண்டோட 2வது பாதியில நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. சரி, இந்த அலசல் உங்களுக்கு மாஸ்டக்கோட இப்போதைய நிலைமைய புரிஞ்சுக்க உதவி இருக்கும்னு நம்புறோம். நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. ஒரு நிறுவனம், ஒரே ஒரு ரீஜன், அதாவது இங்க UK, அதோட பலத்தை மட்டும் நம்பி எவ்வளோ காலத்துக்கு ஸ்டேபிளா வளர முடியும்? நல்ல கேள்வி. அமெரிக்கா சந்தை மீண்டு வர்றதும், AI திட்டங்கள் உண்மையிலேயே பெரிய பலன் கொடுக்கறதும் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பத்தி யோசிங்க. அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.